ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமாலின் துன்பியிலிருந்து பிறந்தவன். கரியமாலோ அலைகடலில் துயில் கொள்பவன். அலைகடலோ குருமுனியின் கையினுள் அடக்கம். குருமுனியோ கும்பத்திலிருந்து பிறந்தவன். கும்பமோ அரவத்திற்கு ஒருதலை கட்டு. அந்த அரவமும் எம் உமையவளுக்கு சிறு விரலுக்கு மோதிரம். நம் உமையவளோ ஈசனின் பாதியில் அடக்கம். இந்த ஈசனும் இந்த தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம். இந்த தொண்டர்தம் பெருமைகளை சொல்லினும் பெரிது. அந்த தொண்டனின் தொண்டனாம் சிவத்தொண்டன் திருவேணிகிரி மகா அவதார் அவர்களின் முதல் வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மக்களே மக்களே மக்களே, மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகின்றது. இதை சிவசூத்திரதாரி உங்களிடம் சொல்ல அந்த சிவனால், ஆதி சிவனால் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இது பேராபத்திற்கான அபாய ஒளி எச்சரிக்கை. ஆகையால் மக்களே சிந்தியுங்கள். சிவசூத்திரத்தில் முதல் சூத்திரமே சைத்தான்ய ஆத்மா. சைத்தான்ய ஆத்மா என்றால் விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஆத்மா. அப்போ அந்த சைத்தான்யா நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அந்த அனைவருக்குள்ளும் இருக்கிற சைத்தான்யாவை விழிப்புணர்வு அடைந்து மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சிவா. நான் என்னத்தும் அப்படின்னாலே ஐயா, இந்த யுத்தத்தை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஐயனே, முதல்ல உக்ரைன் ரஷ்யா யுத்தம். உக்ரைன் ரஷ்யாங்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யாவா ஒரு பெரிய கான்டினென்டா இருந்தது. அது 12 பீஸா பிரிஞ்சிச்சு சோவியத் யூனியன் ரஷ்யா. அப்ப அதுல ஒரு நாடுதான் உக்ரைன். இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, இந்தியா ஒரு 4-5 பார்ட்டா பிரிஞ்சுட்டு, இல்ல 3 பார்ட்டா பிரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படி பிரிஞ்சதுன்னா நம்ம இந்தியர்கள்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவோமோ அதே மாதிரிதான் ஒரு சோவியத் யூனியன் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டிருக்கும். அது யூனியன் பண்றது, அது யுனைட் பண்றதுக்கான ஒரு ஆபரேஷன். சோ அந்த நாட்டுக்கு எதிராகவே அந்த நாடா இருந்தது. அந்த நாட்டுக்கு எதிராகவே சரி செய்யும் போது ரஷ்யா குதிக்க வேண்டிய கட்டாயம் அது நடந்துச்சு. சரிங்களா? ஆனா அதை எதிர்த்து 50-100 நாடுங்க இன்னும் அந்த போரை நிறுத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லாருக்குமே தெரியுதா? இந்த சைடு வாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனம், இது நம்ம பலகாலம் பேசிட்டு இருந்த பழைய கதை. ஆனா இப்போ இஸ்ரேல் ஈரான், இது இன்னைக்கு எல்லாருமே பேச வேண்டும். சிவசிவாய கடவுளோட கட்டளை. இஸ்ரேல் ஈரான் போரை பத்தி நம்ம எல்லாருமே பேசியாகணும். ஏன்னா இதுதான் 3வது உலக போரின் தொடக்கம். It is going to be a regional war. Trust me. The regional war leads to a civil war. So we must come to an awake. இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஒரு மதக்கலவரத்தை உலகம் ஃபுல்லா அண்ட்ரஸ்ட் ஏற்படும். ஏன்னா இட்ஸ் பிட்வீன் தி முஸ்லிம்ஸ் அண்ட் தி ஜூஸ். சரிங்களா? ஈரான் தெளிவா சொல்றாங்க, இட்ஸ் we need to put an end to the Zionist regime சொல்லிட்டு. அப்போ there is something working. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ரீஜனல் வார், ஒரு மத கலவரம், உலகம் ஃபுல்லா அண்ட்ரஸ்ட் ஏற்படும். நான் சொல்றது ரொம்ப நாள்லாம் இல்லைங்க, 2025 பாருங்க. சரிங்களா? அப்போ நடந்துகிட்டு எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அமெரிக்காவோட எலெக்ஷன் முடியறதுக்காக எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவோட எலெக்ஷன் நவம்பர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் it could be either Donald Trump or Hillary Kamala Harris. It could be anyone. But America will go downfall gradually from 2025. Write my word. Mark my word. Yeah? So, ஐயா, இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்காக அந்த சதாசிவன் எனக்கு ஒரு பிளான் சொன்னான். அதன்படி நான் Zone 6ல அந்த சதாசிவன் எனக்கு ஒரு விஷயத்த சொன்னான். அதாவது 18 அமாவாசை, ஆடி அமாவாசை தொடங்கி 18 அமாவாசை மயான பூஜை செய்ய வேண்டும். என்ன என்றால், மயானம் அப்படி என்றாலே அது புண்ணியாத்து மக்கள் வாழ்ற இடம். அந்த புண்ணியாத்து மக்களை நம்ம முதல்ல அவங்கள நம்ம குளிர்விக்கணும். இது ஆத்ம சாந்தி பூஜை. இந்த பூஜைக்கு பேரு ஆத்ம சாந்தி பூஜை. நம்ம இந்த லெட்டர் கார்பரேஷன் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இது நம்ம கோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. சரிங்களா? சோ இது நம்ம ஆத்மாக்களை நம்ம அமைதி பண்ணா அந்த ஆத்மாக்கள் நம்மளோட குலதெய்வங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும். குலதெய்வம் சாந்தியை கடவுள் சிவபெருமான்கிட்டே நமக்காக போராட சொல்லி இயங்கும். அப்போ அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கும்.
சரிங்களா? இந்த விஷயத்த நம்ம வந்து பண்ணியாகணும். இது வந்து நெறைய பேரு நெறைய விஷயம் இத பத்தின கான்ட்ரோவர்சிஸ்லாம் இருக்கும். ஆனா, இது ஒரு தீர்வு. இந்த தீர்வு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்து இதோட மகத்துவத்த புரிஞ்சுக்கணும். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.